ஏய் அங்க மரத்துல ஏறாத, நீ அங்க போகாத, டிரான்ஸ்ஃபாரம் கரண்ட் வரும், அது வரும். இது ஒருத்தர் கத்திட்டு இருக்கக்கா, இது ஒரு பெரிய வீரமா? அதாவது ஒரு பொதுச் செயலாளர், ஒரு புஷி ஆனந்த் ஒரு பொதுச் செயலாளர். அவர் பொதுச் செயலாளர் மாதிரியே நடக்கிறாரு. பொதுச் செயலாளர்னா அந்த கட்சியை இப்படி சுமந்து போய் அதை மக்கள்கிட்ட எப்படி அறிவுபூர்வமா கொண்டு போய் சிந்தனைகளை விதைச்சு நிறைய அவங்கள நல்வழிப்படுத்தி அவங்களுக்கு அவங்க வளர்ச்சிக்கு உதவி பண்ணி கட்சியை வளர்க்கறதுக்கு அவ்வளவு திட்டங்கள் திட்டணும். ஏய் அங்க மரத்துல ஏறாத, நீ அங்க போகாத, டிரான்ஸ்ஃபாரம் கரண்ட் வரும், அது வரும். இது ஒருத்தர் கத்திட்டு இருக்கக்கா, இது ஒரு பெரிய வீரமா? அதை திட்டமிடுதல் போது நீங்க மாவட்ட அளவுல, ஒன்றிய அளவுல, கிராமப்புற அளவுல அவ்வளோத்தையும் வர வச்சு இப்படி வரும்போது அவங்கள இப்படி கூட்டிட்டு வாங்க, இந்த மாதிரி தவறுதலா போறவங்கள அப்படியே தூக்கி அவங்கள இது பண்ணிடுங்க, அவங்கள அடுத்த தடவை நம்ம கட்சிக்குள்ள இருந்து நீக்கிருங்க, அப்படிப்பட்டவங்க நமக்கு வேண்டாங்கிற ஒரு பக்குவத்தையோ அவங்களுக்கு ஒரு பயிற்சியோ ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீன்னு கேட்குறேன். 40,000 வச்சு அவருடைய பிறந்த நாளுக்கு அவருடைய கல்யாண நாளை நாங்கள் பிரியாணி கொடுத்து கவுண்டரா கொடுத்து அவங்களை எவ்வளோ அழகா நேரு ஸ்டேடியத்தில் வச்சு நாங்கள் அனுப்பல ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி. அப்புறம் அதுவும் திட்டம் தானே? ஏன் இப்படி திட்ட மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு என்ன குறைச்சல்? பணம் இருக்குங்கிறீங்க, செல்வாக்கு இருக்கு, கூட்டம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஏன் அதை நெறிப்படுத்தி பண்ண முடியும்? எல்லா இடத்துலையும் ஒரு பிரச்சனை, எல்லா இடத்துலையும் எவனும் செத்துட்டான், எல்லா இடத்துலையும் தண்ணி கிடைக்கல, எல்லா இடத்துலையும் பாத்ரூம் வசதி இல்லை. அப்படி ஏன் செய்யணும்னு கேட்குறேன்.